துலாம் ராசி நேயர்களுக்கே என் அன்பான வணக்கம். வரும் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக வரும் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படியெல்லாம் அமையப்போகுது, குடும்பம், வியாபாரம், தொழில் ரீதியாக உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, உங்களுக்கு பலமாக அமைய போதா இல்லை பலவீனமாக இருக்க போதா, நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த தெய்வங்களை வழிபடணும்னு சொல்லி விரிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு அந்த கடவுள் முருகனை ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கும் பிடிக்குமா? அப்படி பிடிக்கும்னு சொன்னால் ஏன் பிடிக்கும்னும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரும் செப்டம்பர் மாதம் குறிப்பிடத்தக்க சில கிரகநிலை மாற்றங்கள்லாம் நிகழ இருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக பத்ர ராஜயோகம், புத ஆதித்ய யோகம், பஞ்சமகா புருஷ யோகம் போன்ற மங்களகரமான ராஜயோகங்கள்லாம் உண்டாக இருக்குங்க. வரும் செப்டம்பர் மாதத்தில் சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன் சந்திக்கும் வாய்ப்பு காணப்படுதுங்க. அதே நேரம் பஞ்சமகா புருஷ யோகத்துக்கான வாய்ப்புகளை உண்டாக்கும் வகையில் புதன் தனது கிரக நிலையை மாத்துறாரு. இது தவிர மேலும் பல யோகங்களை கொண்டு வராங்க. குறித்த இந்த மாதத்தில் நிகழும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் யாருக்கு என்ன செய்ய போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். வரும் செப்டம்பர் மாதம் சுக்கிரன், புதன், செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய 4 கிரகங்களும் தங்கள் நிலையை அடுத்தடுத்து மாற்றிக்கிறாங்க. இந்த மாற்றங்கள்லாம் நம் வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை கொண்டு வரும் இருப்பதாக நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. வரும் செப்டம்பர் 13ஆம் நாள் துலாம் ராசியில் செவ்வாய் குடியேறுறாரு. அடுத்தபடியாக செப்டம்பர் 14ஆம் நாள் சிம்ம ராசியில் சுக்கிரன் குடியேறி புதனுடன் தொடர்பு உண்டாக்குறாரு. 2 பலமான கிரகங்களின் இந்த சேர்க்கை வலிமையான லட்சுமி நாராயண யோகத்தை உண்டாக்குதுங்க. இதனை தொடர்ந்து செப்டம்பர் 15ஆம் நாள் கன்னிராசியில் குடியேறாரு. இதனை தவிர்த்து இன்னும் பல முக்கிய கிரகநிலை மாற்றங்களும் நிகழ இருக்குங்க. வரும் செப்டம்பர் மாதம் நிகழும் இந்த வலிமையான கிரக மாற்றங்கள் ரிஷபம் உட்பட 5 ராசினர் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும்னு நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆரம்பத்தில் ஆனந்தமான நிலை ஏற்படுங்க. குடும்பத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சில கசப்புகள் ஏற்பட்டாலும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு நடக்கிறதால மாத நடுப்பகுதியில் மறைஞ்சு போகுங்க. உறவினர்கள் ஆதரவு கிடைக்குங்க. நண்பர்களின் ஒத்துழைப்பு சில நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குங்க. வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சிறப்போடு இருக்குங்க. பண வரவு தடையில்லாமல் இருக்குங்க. புதிய பொருட்கள்லாம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. வீட்டு தேவைகள்லாம் உடனுக்குடன் பூர்த்தி செய்வீங்க. பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்குங்க. பிள்ளைகளின் அன்பு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். வெளியூர் பயணங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. புண்ணிய தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்துடன் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பும் சிலருக்கு உண்டாக இருக்குங்க. பிள்ளைகளோட படிப்புக்காக அரசியல்வாதியின் சிபாரிசை நாட வேண்டி இருக்குங்க. அலுவலகத்தில் சில அத்தியாவசிய வேலைகள்லாம் விரைந்து முடிக்க வேண்டிய நிலை உண்டாகுங்க. சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சிலருக்கு இடமாறுதல்லாம் உண்டாகுங்க. அதிகாரிகளோட ஆதரவு ஓரளவுக்கு கிடைக்குங்க. மாத இறுதியில் அரசு வேலையில் இருக்கிறவங்க மிகுந்த கவனத்துடன் வேலை பார்க்கணுங்க. தொழில் வியாபாரம் சுறுசுறுப்பாக நடக்குங்க. மறைமுக எதிர்ப்புகள்லாம் மறைஞ்சு போகக்கூடிய காலங்க. புதிய முதலீடுகள்லாம் ஆர்வம் காட்டுவீங்க. எந்த முடிவையும் நிதானமாக எடுக்க வேண்டுங்க. ஆன்லைன் சூதாட்டத்திலலாம் ஈடுபட வேண்டாங்க. குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்தும் பெண்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள்லாம் உண்டாகும் காலங்க. தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளும் திறன் வெளிப்படுங்க. வேலைக்கு செல்லும் பெண்கள்லாம் அலுவலகத்தில் பொறுப்புடன் நடந்துக்குவாங்க. பதவி மாற்றம், இடம் மாறுதல்லாம் போன்ற காரியங்கள்லாம் நடக்கலாங்க. சித்திரை 3, 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் சொல்கிறத தெய்வ வாக்கான்னு நினச்சி வாழ்ந்துட்டு வர உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதமாக தாங்க அமையுது. தைரியக்காரகன், இரத்தகாரகன், யுத்தகாரகன் செவ்வாய் மாதம் முழுவதும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவுகள்லாம் அதிகரிக்குங்க. உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்கள்லாம் உண்டாகும். இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதால எந்த விதமான நெருக்கடி வந்தாலும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்குங்க. செல்வாக்கும் அந்தஸ்தும் உயருங்க. இதுவரை குடும்பத்தில் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்குங்க. உங்கள் மனசில் நிம்மதியான நிலை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்குங்க. தொழிலில் ஏற்பட்ட தடைகள்லாம் விலக ஆரம்பிக்குங்க. எதிர்பார்த்த லாபமெல்லாம் வருங்க. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பும் பதவியும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு தகுதியான வரன்லாம் வந்து சேருங்க. ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ வரன் அமைய போகுதுங்க. பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வெல்லாம் கிடைக்குங்க. புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டாகுங்க. குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருந்தவர்களின் ஏக்கம் தீருங்க. குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க. உங்கள் நீண்ட நாள் கனவுகள்லாம் நனவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதுவரை இருந்த போராட்டங்கள்லாம் முடிவுக்கு வரும் காலங்க இது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்குங்க.
குடும்பத்தின் மீது, வருமானத்தின் மீதும் அக்கறை உண்டாகுங்க. நீங்க அந்த பழனி முருகனை வழிபட வாழ்க்கை வளமா அமையுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த இடத்துலையும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காத உங்களுக்கு இந்த மாதம் லாபமான மாதமா அமையுதுங்க. பூர்வ புண்ணிய புத்திய ஸ்தானத்துல ராகு சஞ்சரிக்கிறதால, பாக்ய குருவோட பார்வை 5ஆம் இடத்திற்கு கிடைக்கிறதால உங்களின் நிலை உயரக்கூடுங்க. குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகுங்க. உங்க உறவுகளோட இணக்கம் ஏற்படுங்க. பூர்வீக சொத்துல ஏற்பட்ட வம்பு வழக்கெல்லாம் முடிவுக்கு வருங்க. பிள்ளைகளால பெருமை தாங்க உண்டாகும். குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்குங்க. லாபஸ்தானத்துல உங்கள் லாபாதிபதியும் கேதுவும் சஞ்சரிப்பதால வருமானம் உயருங்க. வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேருங்க. அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வெல்லாம் கிடைக்குங்க. நீண்ட நாள் முயற்சியெல்லாம் வெற்றியில போய் முடியுங்க. இழுபறியா இருந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமா வந்து முடிய போதுங்க. இந்த மாசத்தோட ஆரம்பத்திலேயே சுக்கிரன் சாதகமா சஞ்சரிக்கிறதால உங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேறுங்க. உதவி என கேட்டு வருபவர்களுக்கு உங்களால இயன்றத செய்வீங்க. இந்த மாச இறுதியில பாக்யாதிபதி புதனின் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதால வியாபாரிகள், கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்குங்க. வங்கியில கேட்டிருந்த பணமெல்லாம் கைக்கு வந்து சேருங்க. சிலருக்கு புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சியெல்லாம் வெற்றியில முடியுங்க. முன்னோரோட ஆசியும், பெரியோரோட ஆதரவும், உதவியும் உங்களுக்கு கிடைக்குங்க. எந்த ஒரு விஷயமும் நடக்கவே இல்லையேன்னு இத்தனை நாளா ஏங்கிட்டு இருந்த நிலை எல்லாம் மாறுங்க. உங்க வாழ்க்கையில புதிய பாதை தெரியுங்க. வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையுங்க. புதிய முயற்சிகள்லாம் லாபம் தருங்க. நீங்க தில்லை காளியை வழிபட சங்கடம் விலகுங்க. நன்மைகள்லாம் நடந்தேறுங்க. விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதம் நல்ல எண்ணம் கொண்டவரான உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் அதிர்ஷ்ட மாசமா பாக்கியஸ்தானத்தில் மங்களகாரகன் குரு சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகள்லாம் வெற்றியாக முடியுங்க. உங்கள் செல்வாக்கு உயருங்க. புதிய சொத்து சேருங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடியெல்லாம் காணாமல் போகிற நேரங்க இது. வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் காலங்க. எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வெல்லாம் கிடைக்குங்க. சிலர் புதிய வீட்டில் குடியேறுவாங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் நேரங்க இது. இணக்கமான நிலை தான் ஏற்படுங்க. கடன் தொல்லையெல்லாம் விலகுங்க. ஜென்ம ராசிக்கு 3, 5ஆம் இடங்களுக்கு குரு பார்வை உண்டாகிறதால சகோதரிகளோட ஆதரவு கிடைக்குங்க. பிரிந்திருந்தவங்கெல்லாம் ஒன்று சேருவாங்க. இதுவரை உங்ககிட்ட இருந்த நெருக்கடியெல்லாம் இருந்த இடம் தெரியாம போகுங்க. மனசுல நிம்மதி ஏற்படும் நேரங்க இது. வியாபாரம் முன்னேற்றம் அடையுங்க. தொழில் லாபம் தருங்க. பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குங்க. கடந்த காலத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒவ்வொன்றா முடிவுக்கு வருங்க. வெளிவட்டாரத்துல உங்க செல்வாக்கு கூடுங்க. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு, பதவியெல்லாம் கிடைக்குங்க. திருமண வயதினருக்கு நல்ல வரன் வந்து சேருங்க. குழந்தைக்காக காத்திருந்தவங்களுக்கு இனிப்பான தகவல் கிடைக்குங்க. லாபஸ்தான சூரியனும் கேதுவும் உங்க எண்ணத்தை நிறைவேற்றுவாங்க. வேலை இல்லாதவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்குங்க. வெளிநாட்டுக்கு செல்லும் முயற்சிகள்லாம் சாதகமாக முடியுங்க. விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதால உடல் நிலையில கவனம் தேவைங்க. அதிகமான அலைச்சலும் உழைப்பும் பாதிப்பை ஏற்படுத்துங்க. மாதம் முழுவதும் புதன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால உங்கள் அறிவாற்றல் வெளிப்படும் நேரங்க. சாதுரியமாக செயல்பட்டு எடுத்த வேலையெல்லாம் முடிப்பீங்க. எதிர்பார்த்த வருமானம் வந்து சேருங்க. நீங்கள் மருதமலை முருகனை வழிபட மனக்கவலை எல்லாம் மறையுங்க. மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான வாய்ப்புகள்லாம் கிட்டுங்க. இந்த மாத கிரகநிலை சிறப்பாக இருக்கிறதால அதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவைங்க. அதிர்ஷ்டம் மூலம் வருமானம் கிடைக்குங்க. முயற்சிகள்லாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேர்ந்தாலும் வெற்றி கிடைக்குங்க. இந்த மாதம் நீங்கள் உயர்வை காண்பீங்க. புதிய மாற்றங்களை சந்திப்பீங்க. அதிக உயர்வுகளை பார்ப்பீங்க. வருமான முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தருங்க. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் சந்திப்பீங்க. உணர்ச்சி வசப்படுறத தவிர்க்கணுங்க. திடீர் அதிர்ஷ்டமெல்லாம் கிடைக்குங்க. அதன் மூலம் வெற்றி பார்ப்பீங்க. பிள்ளைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கையாளுங்க. அவங்கள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க. குழந்தை பேர் விஷயத்தெல்லாம் வெற்றி கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த பதட்டமெல்லாம் குறையுங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குங்க. கணவன் மனைவி உறவில் அமைதி காக்கிறது நல்லதுங்க. மேலும் விட்டு கொடுக்கறது ரொம்பவும் நல்லதுங்க. திருமண பேச்சுவார்த்தைகளுக்கு முன் சர்ப்ப சாந்தி செய்து மாத கடைசியில் வரன் பார்க்கறது நல்லது. தந்தை வழியில் அனுகூலம் உண்டாகுங்க. பயணத்தின் மூலமாக லாபம் கிடைக்குங்க. இரையாற்றல் நிறைந்த மாசங்க இது. தொழிலில் லாபம் கிடைக்கும். முயற்சிக்கேற்ற வெற்றி கிடைக்கும். மூத்த சகோதரரிடம் கவனத்தோட நடந்துக்கோங்க. வாகனம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவைங்க. மகாலட்சுமிக்கு தாமரைப்பூ வாங்கி கொடுங்க. உங்கள் வெற்றிக்கான நம்பரு 5. நிறம் ப்ளூ.
மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.